ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீராமாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம விஜய் செம்ம டென்ஷனில் இருந்துகிட்ருக்காங்க. உடனே அவங்க அம்மா என்ன ஆச்சுடி அப்படின்னு போது, ஏம்மா அந்த கண்மணி அங்கே கடையில் என்ன அதிகாரம் காட்டுறான்னு தெரியுமா, விடக்கூடாதுமா, இனி அந்த கண்மணி கடை பக்கமே வரக்கூடாது அப்படின்னு போது, சரி இப்போ என்ன தான் பண்ண போகிற, பொறுத்திருந்து பாருமா, ஏன்னா இந்த கண்மணிக்கிட்ட மோதினோன்னு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழ வைக்கிறனா இல்லையான்னு பாரு அப்படின்னுட்டு அன்னைக்கு நைட்டு கொஞ்சம் ரவுடிங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. இப்படி அந்த வீட்டில் இருக்கிற கண்மணிங்கிறவளை தூக்கிடுங்க அப்படின்னதும் ரவுடிங்களும் நடுராத்திரியில் கிளம்பி நேராக நம்ம கண்மணி வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா கண்மணி அவங்க அம்மாவும் தூங்கலான்னு போகும்போது கதவை வேகமாக தட்டிட்டு இருக்காங்க. என்னடி இந்த டைமில் யார் கதவை தட்டுறது, அதான் நீமா தெரியல, சரி வா பார்க்கலாம் அப்படின்னுட்டு யார் யார் அப்படின்னு போது சத்தமே வரல. கதவை திறங்க அப்படின்னு தட்டிட்டு இருக்காங்க. உடனே கண்மணியும் அவங்க அம்மாவும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. கண்மணி எனக்கு ஏதோ தப்பா படுகுதுடி, யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு போது உடனே கண்மணியும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சரி சரி பயப்படாதம்மா, நான் உடனே மாறனை ஃபோன் போட்டு வர சொல்கிறேன் அப்படின்ட்டு கண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா மாறனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மாறனும் வெளியில் தான் நிற்காங்க. அப்பன்னு பார்த்து உடனே என்னாச்சு நீ சொல்லுங்க அப்படின்னும் போதும், மாறா யாரோ தெரியல, கொஞ்சம் ரவுடி பசங்க கதவை விடாமல் தட்டிட்டு இருக்காங்க, உடனே கிளம்பி வா மாறா அப்படின்னும் போதும், சரி சரி நீங்கள் பயப்படாதீங்க, நீ இங்கே பாருங்கள் எக்காரணத்தை கொண்டும் கதவை திறக்காதீங்க, நான் இப்போ போய் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி நம்ம மாற என்ன பண்ணுறாங்கன்னா உடனே கிளம்பி நேராக கண்மணி வீட்டுக்கு வராங்க. எங்கே பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் ரவுடிங்க எல்லாருமே சேர்ந்து கதவை உடைச்சி உள்ளே வந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம கண்மணியை அவங்க அம்மாவும் தப்பிச்சு போகலான்னு எடுக்கும்போது கண்மணியை தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. உடனே கண்மணியோட அம்மா தடுத்து நிறுத்தினதும் கண்மணியை அம்மா மண்டையிலே அடிக்கிறாங்க. சரியா நம்ம கண்மணியை தூக்கலான்னு போகும்போது கரெக்டாக நம்ம மாறன் என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த இடத்துலேயே அடினா அடிக்கிறாங்க. ரவுடிங்களா அடினா அடித்து அந்த இடத்துலேருந்தே விட்டுடுறாங்க. நல்ல விழ தம்பி, சரியான நேரத்தில் வந்தீங்க, இவனுங்களை பார்த்தா கண்மணியை தூக்குறதுக்கு வந்தவங்க மாதிரி இருக்கு அப்படின்னும் போது உடனே மாறன் அதிர்ச்சியாகிறாங்க. அண்ணி இதனால தான் சொன்னேன், தேவையில்லாதம அந்த விஜயோட வம்பு வச்சுக்காதீங்க, கடைக்கெல்லாம் போக வேணான்னு, இப்போ புரியுதா எதுக்காக நான் உங்ககிட்ட சொன்னேன்னு. இங்கே பாருங்க அந்த விஜய் சும்மா இருக்க மாட்டானே, இங்கே பாருங்க இப்போ கூட சொல்கிறேன் அண்ணி, உங்கள் வயிற்றில் வளர்த்த குழந்தைக்காக வச்சும் நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரணும். இங்கே பாருங்க இங்கே இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எந்த நேரமும் என்னாலும் உங்களை காப்பாற்ற முடியுமா, எதுவும் நடக்கக்கூடாத விபரீதங்கள் நடந்தால் என்ன ஆகுறது அப்படின்னு போது உடனே கண்மணியோட அம்மாவும் ஆமாண்டி மாப்பிள்ளை சொல்கிறது சரிதான், இங்கே பாரு குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் கண்மணி, பேசாமல் வாடி மாப்பிள்ளை வீட்டிலேயே போய் இருந்துக்கோ அப்படின்னு போது உடனே கண்மணியோ சரி மாறா அப்படிங்கிறாங்க. இது கேட்டு மாற ரொம்ப ஹாப்பி ஆகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு நேராக கண்மணி நம்ம வாரம் வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் நம்ம விஜய் அவங்க அம்மாவும், ஏமா இன்னரும் நம்ம ஆட்கள் அந்த கண்மணியை தூக்கியிருப்பாங்க, குடும்பமே கொஞ்சம் நேரத்தால் அலறி அடிக்க போகுது பாரு அப்படின்னு போது கரெக்டாக பைக்கில் நம்ம கண்மணியும் மாறனும் இறங்குறாங்க. இதை பார்த்து ஒட்டுமொத்த பேரும் வெளியில் வராங்க. கண்மணி மாறா என்ன ஆச்சுரா, இந்த நேரத்தில் கண்மணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னும் போது உடனே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க மாறன். இதை கேட்டு எல்லாரும் செம்ம அதிர்ச்சி வராங்க. ஐயோ என்னடா இதான் கண்மணி, இதான் ஆரம்பத்திலே சொன்னோம், அந்த கடைக்கும் போக வேணாம், வீட்டிலே இருக்க வேணாம், குழந்தைக்காக வச்சு இங்கே இருந்து கேட்டியா அப்படின்னு போது, சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு, இனி அண்ணி நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க அப்படின்னதும் விஜய் அவங்க அம்மாவும் செம்மையாக அந்த இடத்துல காண்டாகிறாங்க. உடனே நம்ம வள்ளி என்ன சொல்கிற மாறா, இதை கேட்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னதும் ராகவனும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கண்மணி உள்ளே வராத ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு உள்ளே போய் நேராக நம்ம வள்ளி என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்த்தி தட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஓடி வராங்க. உடனே ஆரத்திலாம் அடுக்கிறாங்க. என்ன வள்ளிம்மா இங்கே பாரு, ரொம்ப நாள் கழிச்சு நீ நம்ம வீட்டுக்கு வர, சில முட்டை கண்ணுகள் படும் இல்லையா, அதனால தான் அப்படின்னு சொல்லி விஜய் குத்தி பேசினதும் விஜய் அவங்க அம்மாவும் செம காண்டில் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா உள்ளே கண்மணியை கூட்டிட்டு
சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கு இப்போ தான் மனசுக்கு நிறைவாகவும் நிம்மதியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறாங்க. ஆமாம் கண்மணி, இங்கே பாரு, நம்ம வீட்டில் நீ நல்லபடியாக இருக்கலாம், உன்னை பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம், அதனால் நம்ம குழந்தைக்காக வச்சு நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு ராமச்சந்திரன் சொன்னதும் சரி மாமா அப்படின்னுட்டு கண்மணியும் சம்மதிக்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம விஜய் உச்சகட்ட கோபத்தில் இருக்காங்க. எப்படிம்மா, எப்படி இந்த கண்மணி தப்பிச்சுட்டா? நான் தான் சொன்னேன்ல, அந்த மாரம் வீரா இருக்கும் வரைக்கும் நாம் இவங்களை எதுவும் பண்ண முடியாதடி அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் காண்டாகிறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ